ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமரவேல் பதிற்று பத்தந்தாதியில் 21வது பாடல் மௌனம் ஏன் என்பது பற்றி இந்த பாடலிலே விளக்குகிறார். வாருங்கள் பார்ப்போம். மிடியில்லா நினதடியரு பெருவாழ்வு பெருமாறு விபுலை தோன்றி அடியில்லா மடப்பேய் ஒத்து அவனிமிசை உருண்டு அழுமாறு அமல உன்றன் செடியில்லா அருளுள்ள மவுனமது உற்று இருப்பது என் கொல் சிவப்பேருள்ளார் குடியில்லா நகரோ நின்னிருக்கை அருட்கோயில் வளர் குமரநாதா உன்றன் செடியில்லா அருளுள்ள மவுனமது உற்று இருப்பது என் கொல் சிவப்பேருள்ளார் குடியில்லா நகரோ நின்னிருக்கை அருட்கோயில் வளர் குமரநாதா. இந்த பாடலின் அரிய விளக்கம். அருட்கோயிலில் வளர்ந்து இந்த பூமியில் தோன்றி காட்சி அளித்து அருளாகிய செல்வம் இல்லாமை என்கின்ற வறுமையை உனது அடியவர்களுக்கு ஏற்படாமல் ஒழித்து பெருவாழ்வு தருகின்ற குமர தலைவனே, பேய்களுக்கு கால்கள் இல்லை என்ற நம்பிக்கை உண்டு. அதுபோல உனது திருவடியில் திருவருள் பொருந்தாத மடப்பேய் போல் உள்ள என்னை தரையில் உருண்டு புரண்டு அழுமாறு விடுத்த என்னை எந்த குறையும் இல்லாத எனது திருவுள்ளம் மௌனமாக இருப்பது ஏன்? ஒருவேளை நீ எழுந்தருளியுள்ள நகரம் சிவப்பேறு இல்லாத ஓர் நகரமோ? எதனால் மௌனமாக உள்ளாய்? கூறி அருள்க. மீண்டும் பாடலை பார்ப்போம் வாருங்கள். மிடியில்லா நினதடியரு பெருவாழ்வு பெருமாறு விபுலை தோன்றி அடியில்லா மடப்பேய் ஒத்து அவனிமிசை உருண்டு அழுமாறு அமல உன்றன் செடியில்லா அருளுள்ள மவுனம் அது உற்று இருப்பது என் கொல் சிவப்பேருள்ளார் குடியில்லா நகரோ நின்னிருக்கை அருட்கோயில் வளர் குமரநாதா. முருகா, உனது மௌனத்தை கலைத்து எனக்கு அருள் செய்வாயாக என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார். நாமும் கூட முருகப்பெருமானை சரணடைந்து அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம், வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.